சார் உங்களுடைய பையன் 10th 12th ஃபெயில் என்ன பண்ணுவீங்க சார்? ஒன்றும் பண்ண முடியாதுங்க. ஃபெயில் ஆகிட்டான். அவன் ஏற்கனவே ஃபெயில் ஆகிட்டு மன வருத்தத்தில் இருப்பான். அவனை போயிட்டு திரும்ப என்னப்பா இப்படி ஃபெயில் ஆகிட்டேன்னு கேட்டால் இன்னும் தாங்க அவன் டிப்ரெஸ் ஆவான். என்ன சொல்லுவேன், இது மட்டுமே வாழ்க்கை கிடையாது, சிங்கிள் ஷீட் உன் வாழ்க்கையை ஒன்றும் மாற்றிடாதா பையா, நல்லா படி, அடுத்த அரியரில் கிளியர் பண்ணிக்க சொல்லிட்டு அவனை மோட்டிவேஷன் தாங்க பண்ணுவேன். பக்கத்து வீட்டு பையனோட கம்பேர்? ஐயோ, கம்பேர்லாம் பண்ணவே கூடாதுங்க. ஒரு குழந்தை ஒரு விஷயத்துக்காக பிறந்திருக்கு. இப்போ ஒரு மீன் எதுக்கு பிறந்திருக்கு? நீந்தது தான். அதை வந்து மரம் ஏற சொன்னா ஏறுமா? அந்த மாதிரி என் பையனுக்கு ஒன்றும் டேலண்ட் இருக்கும் இல்லையா? நல்லா கிரிக்கெட் விளையாடுறானா, நல்லா கிரிக்கெட் விளையாடுறா பையா. ஃபுட்பால் விளையாடுறியா, ஃபுட்பால் விளையாடு. நல்லா நடிக்க வருமா, நல்லா நடி சொல்லிட்டு அவனோட டேலண்ட்டை மோட்டிவேட் பண்ணி அவனை நல்லா பண்ண வைப்பேங்க. ஐயா, உங்க பையன் 10th 12th ஃபெயில் ஆயிட்டானா என்ன பண்ணுவீங்க? சா வச்சிருவேன் மேடம், சா வச்சிருவேன். இந்த மாதிரி புள்ள வீட்டுக்கே தேவையில்லைன்றேன். எதுக்கு மேடம்? நம்ம படிக்கல தானே நம்ம பிள்ளைய படிக்க வைக்கிறோம். அம்மா கழுத்தில் இருக்க செயின் எல்லாம் அடகு வச்சு படிக்க வைக்கிறோம். ஒழுங்காக படிக்கணுமா இல்லையா? அதை விட்டு ஊரை சுற்றி இருந்து ஃபெயில் ஆனா அந்த மாதிரி புள்ள எதுக்கு மேடம்? கையை காலை வச்சு வீட்டில் உட்கார வச்சிருவோம் மேடம். இதே மோட்டிவேட் பண்ணணும்னா எப்படி தெரியுமா பண்ணுவேன்? பக்கத்து வீட்டு பையன் 300 மார்க் எடுத்துருக்கான், அவன் மூத்தத்தை வாங்கி கொடுறான்னு சொல்லிட்டு அவனை நல்லா மோட்டிவேட் பண்ணி நல்லா இது பண்ணுவோம் மேடம். வேற ஏதாவது டேலண்ட் இருக்கா உங்க பையனுக்கு? ஐயோ, நிறைய டேலண்ட் இருக்குது மேடம். ஃபுல்லா கிரவுண்ட்ல சுத்தி நிற்பான். வீட்டில் வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கேன், கிரிக்கெட் ஃபுல்லா கப்பு வாங்கி வச்சிருக்கான். ஆனா அந்த கப்பு வாங்கி என்ன பண்றது? தண்ணி பூச்சி வைக்க முடியுமா? வேஸ்ட் மேடம். நாங்களாம் என்ன தெரியுமா, பிள்ளைய நல்லா படிக்க வைப்போம், நல்லா மார்க் எடுக்க வைப்போம். ஒரு 5000 ரூபாய் சம்பளத்துக்கு கம்ப்யூட்டர் கம்பெனி சேர்த்து விட்டுருவோம். அவ்வளவுதான் மேடம். அது ஃபுட் டெலிவரி பண்ணாலே 15000 வந்துருமே மேடம். கரெக்ட் தான் மேடம். ஃபுட் டெலிவரி பண்ணாலே 5000 ரூபாய் வரும். ஆனா ஊருக்கார மதிப்பானா? எங்களுக்குலாம் என்ன மேடம், அழகா கம்ப்யூட்டர் கம்பெனி வேலைக்கு போறான், நைட் ஷிஃப்ட் பண்றான், கண்ணுக்குள்ள நல்லா அழகா கருவலையை வந்துக்குது. அவனுக்கு சீக்கிரமா பொண்ணு பார்த்து கல்யாணம் வர பண்ணி வச்சிரும் மேடம்.